वराङ्कुशौपाशमभीतिमुद्रां करैर्वहन्तीं कमलासनस्थां बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं तां प्रणवानन्दब्रह्मेन्द्रं सुप्रसन्नमकल्मिषं तं नमामि गुरुश्रेष्ठं ज्ञानमार्गप्रदर्शकम् श्रीमत्परमहंसपरिव्राजकयोगिवर्य श्री प्रणवानंद ब्रह्मेन्द्र सरस्वत्यवधूत सद्गुरवे नमो नमः। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகாசுவாமியுடைய சிஷ்யன் லட்சுமி நாராயண சர்மா. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது விஸ்வாவசு வருஷத்துல ஐப்பசி மாசத்துக்கு உண்டான 12 ராசிகளுக்கு பொது பலனை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஐப்பசி மாசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுறதுதான் ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி மாசத்துக்கு உண்டான பொது ராசி பலன்களை இப்ப நம்ம பார்ப்போம். அதிகார திறன் கொண்ட முதல் ராசியா விளங்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதே சமயம் தொழில்ல சின்ன சின்ன முடக்கங்கள் வந்து போகும். அதே சமயம் பார்த்தோம்னாக்க புதுசா இப்ப வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த மாசம் ஒரு தீர்வானது கிடைக்கும். அதே சமயத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணக்கூடிய மாசமா இந்த மாசமானது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால மேஷராசி அன்பர்களே, நீங்க முருகரையும் அதே சமயத்துல சிவனையும் நாகராஜர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஒரு சிறப்பான பலன் தரக்கூடிய மாசமா இந்த மாசமானது அமையும். தன்னுடைய உழைப்பை மட்டுமே ரொம்ப பெரிதாக எண்ணக்கூடிய 2வது ராசியாக விளங்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் மருத்துவமனை செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையானது உண்டாகும். நல்ல தன வருவாய் அதிகரிக்கிறதுக்கான மாசமா இந்த மாசம் இருக்கு. நிறைய குலதெய்வ வழிபாடு, நம்மளுடைய தாத்தா பாட்டி இவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாசம். குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணக்கூடிய மாசமா இந்த மாசமானது உங்களுக்கு அமையும். அதே சமயத்துல கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அதே சமயத்துல சாப்பாடு விஷயங்கள்ல கொஞ்சம் முன்ஜாகிரதையா பண்ணிட்டேனாக்கா இந்த மாசம் ரொம்ப ஒரு அருமையான மாசமா இருக்கும். அதனால நாகராஜர் வழிபாடு, கருப்பண்ண சுவாமி, ஐயனார், முனீஸ்வரன், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை இந்த மாசத்துல வாரி வழங்கும். மூணாவது ராசியா விளங்கக்கூடிய அதி புத்திசாலியான மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் கணவனுக்கு மனைவியாலையும் மனைவிக்கு கணவனாலையும் நல்ல ஒரு சந்தோஷகரமான மாசமா இந்த மாசமானது அமையும். அதே சமயத்துல குடும்பத்துல நல்ல அமைதியானது நிலவும். அதே சமயத்துல உங்களுக்கு இந்த மாசம் தன வருவாய் கொஞ்சம் சரிஞ்சாலும் உங்களுக்கு நீங்க சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தினால நல்ல ஒரு பலனானது கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சா கூட அதுல ஒரு 600-700 ரூபாய்க்கு மேல சேமிக்கக்கூடிய மாசமா இந்த மாசமானது இருக்கு. சுய தொழில் பண்ணக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, நீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கொஞ்சம் இந்த மாசம் உங்க பேச்சு கேட்காம பண்ணக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்கு. அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரணையா இருந்து கொஞ்சம் அரவணைச்சு போனீங்கன்னாக்க நல்ல ஒரு பலனை நீங்க அடையலாம். அதே சமயத்துல குழந்தைகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமா இந்த மாசம் உங்களுக்கு வரும். அதனால குழந்தைகள் இடத்துல ரொம்ப கோபத்தை காட்டாம அவங்க உங்கள்ட்ட அதிகப்படியான கோபத்தை காட்டினாலும் அடங்கி அவங்களோட அரவணைச்சு போறது இந்த மாசம் ரொம்ப அற்புதமான மாசமா உங்களுக்கு அமையும். அதே சமயத்துல ஐயப்பன், ஐயனார், முனீஸ்வரன், உங்களுடைய குலதெய்வம் இதெல்லாம் வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு இந்த மாசம் வாரி வழங்கும். அனைவரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய
4வது ராசியா விளங்கக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசத்துல கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல எத்தனை கருத்து வேறுபாடுகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாசம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த இந்த மாசத்துல உங்களுக்கு கீழே பிறந்த தம்பி தங்கைகள்னால வண்டி, வாகனம், வீடு, மனை இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு லாபமானது கிட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாசம் அதிக செலவை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமா செலவுகள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப திருப்திகரமான மாசமா அமையும். அதனால நீங்க கிருஷ்ணர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசம் நீங்க கிருஷ்ணருக்கு துளசி எடுத்து சாத்தி, அதே சமயத்துல மல்லிகை பூவும் துளசியும் எடுத்து சாத்தும் போது கிருஷ்ணர் உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை இந்த மாசம் அமைச்சு தருவார். அடுத்தது ஆளுமை திறன் கொண்ட 5வது ராசியா விளங்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் ஒரு நினைச்ச அளவுக்கு இருக்கக்கூடிய மாசமா இந்த மாசம் அமையாது. கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திலேயா இருக்கட்டும், அதே சமயத்துல பார்த்தோம்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள எல்லா சூழ்நிலையிலுமே உங்களுக்கு நினைச்ச மாதிரி இந்த மாசமானது அமையாது. அதனால எதுவுமே பெரிய எதிர்பார்ப்பு வைக்காம உங்களுடைய கடமைகளை நீங்க துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு வாங்க. அதே சமயத்துல சுய தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த மாசம் லாபம் எல்லாம் பெருசா கிடைக்காம கொஞ்சம் சிரமப்படக்கூடிய மாசமா இருக்கு. நீங்க நினைச்ச அளவுக்கு உங்களுக்கான லாபம் உங்களுக்கு கிட்டாது. அதே சமயத்துல பார்த்தோம்னாக்க சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஐப்பசி மாசம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயத்துல அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எந்த சூழல்லையும் அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காம நீங்க பக்கத்துல ஒரு வெல்விஷர் வச்சுக்கிட்டு, அது அப்பாவாவோ இல்ல அம்மா, அண்ணா, இல்ல சகோதர சகோதரி, இல்ல மனைவி, கணவன், இல்ல குழந்தை, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய யாரோ ஒருத்தரோட 1 வாட்டிக்கு 100 வாட்டி கலந்து பேசிட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாசமா இந்த மாசம் அமையும். விநாயகர் வழிபாடு, நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஒரு சுமூகமான மாசமா அமையறதுக்கான வழியை இந்த விநாயகர் வழிபாடும் நாகராஜர் வழிபாடும் உங்களுக்கு அமைச்சு தரும். ஆறாவது ராசியா விளங்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் ஒரு சுமாரான மாசமா தான் இருக்கு. உங்களுக்கு கணவன் மனைவினால சின்ன சின்ன லாபங்கள், சந்தோஷங்கள் நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்தினால தாயார்னால ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனா என்னன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்காது. குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். அதனால கொஞ்சம் உங்களுடைய வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா எந்த சூழல்லையும் அவசரப்பட்டு எந்த விதமான பேச்சையும் பேசாம கொஞ்சம் அமைதியா போனீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசமா அமையும். அதே சமயத்துல சிறுதூர பயணங்கள், நிறைய அலைச்சல் உண்டாகக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதே சமயத்துல கல்யாணம் ஆகாத கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாசம் கல்யாணம் ஆறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. 7வது ராசியா விளங்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நீதி நேர்மையாக நடக்கக்கூடிய துளாராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஒரு அருமையான மாசமா இருக்கு. சாஃப்ட்வேர், மெடிக்கல், கெமிக்கல் இந்த மாதிரி துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது இந்த மாசமானது இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நல்லா ஒரு சேமிச்சு வைக்கக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்கு. சின்ன சின்ன செலவுகள் நிச்சயமா வந்துதான் போகும். அதே சமயத்துல உங்களுடைய வரக்கூடிய வருவாயை நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயத்துல இந்த மாசம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி, உங்களுடைய கோவம் தான் இந்த மாசத்துக்கு உங்களுடைய சத்ருவா இருக்கு. உங்களுடைய கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு எந்த சூழல்லையும் உங்களுடைய கோவத்தை நீங்க வெளிப்படுத்தாம உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியா போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அதே சமயத்துல நீங்க சுவாமி மலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் ரொம்ப ஒரு அருமையான மாசமா நிச்சயமா அமையும். எட்டாவது ராசியா விளங்கக்கூடிய நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் ஒரு கஷ்டமான மாசமா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துல நிச்சயமா நிறைய பிரச்சனைகள் வந்து போகும். அதே சமயத்துல உங்களுடைய குழந்தைகளோடையோ
இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க, தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடிய பெரியவங்களோடய நிறைய பிரச்சனைகள் வந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எந்த சூழல்லையும் அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா போங்க. அமைதியா சிந்திச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சரிப்படுத்தி நீங்க வந்து முன்னேற முடியும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா நாகராஜர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பலனை தரும். சுய தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவசரப்பட்டு எதுலையுமே புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. விநாயகரை நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல மாசம் அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. 9வது ராசியா விளங்கக்கூடிய அதிவேகமாக செயல்படக்கூடிய தனுராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் பெரிய அளவுல நினைச்சா மாதிரி போகாது இந்த மாசம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த சூழல்லையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையை கையாண்டு உங்களுடைய குடும்பத்திலையும் சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள் வந்து போகும். அதே சமயத்துல உங்களுடைய தம்பி தங்கை அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் வந்து சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா பொறுத்து போங்க. எல்லா சூழல்லையும் எல்லா சமயத்திலையும் நமக்கு சார்ந்த விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாசம் அப்பேற்பட்ட மாசமா இருக்கு. கொஞ்சம் அதிகப்படியா நீங்க வந்து உங்களுடைய உடல் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சாப்பாடு விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாசம் ரொம்ப நீங்க நினைச்ச அளவுக்கு போகக்கூடிய மாசமா இந்த மாசம் அமையாது. நீங்க வந்து நிறைய முருகர் வழிபாடும் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் மாறி முருகரையும் சிவனையும் நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் மாறும். உங்களுடைய ஷோல்டர் சம்பந்தமா பெயின் ஏதாவது வந்ததுன்னா உடனே போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருகர் வழிபாடு எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஒரு பலமா உங்களுக்கு இந்த மாசம் அமையும். 10வது ராசியா விளங்கக்கூடிய அதிக உடல் வலிமை கொண்ட மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு ஒரு சுமாரான மாசமா இருக்கு. உங்களுடைய குடும்பத்துல நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து போகும். அதனால நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். நாகராஜர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கூட பிறந்த தம்பி தங்கைகள், உங்களுக்கு அப்புறம் பிறந்த தம்பி தங்கைகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்களோட நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுய தொழில்ல நல்ல ஒரு மாற்றமானது நிச்சயமா இந்த மாசமானது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க உங்களுடைய வேலைகள்லையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் நிச்சயமா இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான மாசமா இந்த மாசம் அமையும். நாகராஜர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சது இந்த மாசம் நிச்சயமா கைகூடும். 11வது ராசியா விளங்கக்கூடிய சிக்கன குணம் கொண்ட கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் ரொம்ப ஒரு சுமாரான மாசமா தான் இருக்கு. உங்களுக்கு தம்பி தங்கைகள் யாராவது இருந்தா நிச்சயமா அவங்க மூலமா நிறைய பேர் புகழ் இந்த மாசம் உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயத்துல பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய சின்ன சின்ன ஏமாற்றங்கள், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனால் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட ஊதியம் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்து அந்த ஊதியத்தை வாங்கிட்டு வாங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு பிரச்சனையை சேர்த்துக்காதீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் அமைதியா இருந்து அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. நீங்க இப்ப எடுக்கக்கூடிய முடிவை நினைச்சு பின்னாடி வருந்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. குடும்பத்திலயும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனால் நீங்க வந்து நாகராஜர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அதே சமயத்துல காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான மாசமா இந்த மாசத்தை அமைச்சு தரத்துக்கு பெரிய அளவுல உதவி பண்ணும். அடுத்ததாக 12வது ராசியா விளங்கக்கூடிய அதிக ஆற்றல் கொண்ட மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு சுமாரான மாசமா இருக்கு. உங்களுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயத்துல பார்த்தோம்னாக்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை வரும். ஆனா அது வந்து உங்களுக்கு திருப்திகரமா இருக்காது. ரொம்ப நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம
ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலான மைண்டோட போனீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து மருத்துவமனை போய் நிறைய செலவு பண்ணக்கூடிய மாசமா இந்த மாசமானது இருக்கு. கொஞ்சம் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா சுய தொழில் பண்ணக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே அருமையான மாசமா இருக்கு. நீங்க நினைச்ச அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிட்டும். நீங்க 500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் எடுக்கணும்னு நினைச்சு உங்களுடைய உழைப்பை போட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கொடுத்து நல்ல உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இந்த மாசம் நிச்சயமா வாங்கி கொடுக்கும். உங்களுடைய சுய தொழில மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல லேபரா வேலை பார்க்கக்கூடிய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் இந்த மாசம் அனுசரிச்சு கொஞ்சம் அமைதியா பொறுமையா போனீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் இந்த மாசம் நல்லாவே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற லாபமானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சுய தொழில போடக்கூடிய எஃபெக்டுக்கு உண்டான பவரும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க வந்து காவல் தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, இவங்க 3 பேரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா நாகராஜர் வழிபாடு உங்களுடைய சரீரத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஐப்பசி மாசத்துக்கு உண்டான 12 ராசிகளுக்கு பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்த்தோம். உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண சர்மா.